சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஆணி திருமஞ்சன தரிசன விழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. நேரலை காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரசன்னா. விவரங்களை பதிவு செய்யலாம். எவ்வளவு பக்தர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள்? செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் என்னென்ன? அதாவது பாலா, சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஆணி திருமஞ்சன தரிசன விழா தற்போது வெகு விமர்சையாக நடைபெற்று வந்துட்டு இருக்கு. உலக புகழ்பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோயில் வந்து ஆணி மாதம் ஆணி திருமஞ்சன தரிசன விழாவும் மார்கழி மாதம் மார்கா தரிசன விழாவும் விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். இந்த இரண்டு திருவிழாக்கள் வந்து மூலவராகிய நடராஜரை வெளியே வந்து பக்தர்களுக்கு காட்சியளிப்பது சிறப்பு வாய்ந்ததாகும். இத்தகைய சிறப்புமிக்க ஆணி திருமஞ்சன தரிசன விழா வந்து கடந்த மாதம் 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து பஞ்சமூர்த்திகள் தினந்தோறும் வீதி உலா வந்த நிலையில 9ஆம் நாள் நிகழ்வாக நேற்று தேரோட்டம் மிக விமர்சையாக நடைபெற்று முடிவடைந்தது. நேற்று மாலை தேர் நிலையை அடைந்தவுடன் தேரில் இருந்து இறக்கப்பட்ட நடராஜ சுவாமிகள் கோயில் உள்ளே உள்ள ஆயிரங்கால் மண்டபத்தில் வைக்கப்பட்டு அங்கு உள்ள ரகசிய அறையில பல்வேறு பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து பல்வேறு பூஜைகள் நடைபெற்று முடிவடைந்த நிலையில பஞ்சமூர்த்திகள் வீதி உலா இன்று மதியம் நடைபெற்று முடிவடைந்தது. முடிவடைந்து பஞ்சமூர்த்தி வீதி உலா முடிவடைந்தவுடன் ஆயிரங்கால் மண்டபத்தில் வந்து காத்திருந்தாங்க. அப்போது வந்து ஆயிரங்கால் மண்டபத்திலிருந்து கோயில் கருவறைக்கு வந்து நடராஜர் சிவகாமசுந்தரி உள்ளிட்ட சுவாமிகள் வந்து நடனமாடியே சென்றிருக்காங்க. இந்த காட்சிகளை பார்ப்பதற்கு வந்து பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து மாநிலங்கள்ல இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து வருகை புரிந்திருக்காங்க. ஆணி திருமஞ்சன தரிசன விழாவை முன்னிட்டு வந்து அசம்பாவிதம் எதுவும் நடைபெறாமல் இருக்கிறது வந்து கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தலைமையில 500க்கும் மேற்பட்ட போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி பிரசன்னா.